முந்தைய பதிவில் செஷா கோவான்னு ஒரு ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, அது சாரி செஷா கோவாங்கிறது ஆக்சுவலாக அயர்ன் ஓர் ரிலேட்டட் கம்பெனி. ஆக்சுவலாக காப்பர் ரிலேட்டட் கம்பெனி வந்து ஹிந்துஸ்தான் காப்பர், ஸ்டெர்லைட் காப்பர், இதெல்லாம் தான் வந்து காப்பர் ரிலேட்டட் கம்பெனிஸ். ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து 3 நிமிஷம் தான் ஷார்ட்ஸ் போட முடியுது. அதனால் அதில் விட்டு போன தகவலை இதில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் 350 ரூபா பொருள் 10 வாங்குறீங்க, 250 ரூபா பொருள் 10 வாங்குறீங்க, இல்லை 100 ரூபா பொருள் வந்து 25 வாங்குறீங்கன்னா உங்கள் பில் வேல்யூ 2500 ரூபா வருது அப்படின்னா கேர்ஃபுல்லாக உங்கள் பில்லை செக் பண்ணுங்கள். 5% போடுறாங்களா 18% போடுறாங்களான்னு. ஏன்னா அதுக்கு 5% தான் போடணும். ஒரு ஐட்டத்தோட வேல்யூ 2500 ரூபா, அது வாங்கும்போது தான் அதுக்கு 18% ஜிஎஸ்டி போடணும். அதனால பில்லில் வந்து நிறைய பேர் பில்லு விலை இவ்வளோதானேன்னு பார்த்துட்டு அப்படியே பில்லிங் பண்ண கொடுத்துருவாங்க. பில்லுல வந்து இந்த அமௌண்ட் ஆட் ஆகி வருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆனது வந்து 2017 ஜூலை மாதத்தில். ஸோ நீங்கள் வந்து பில்லுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே கேர்ஃபுல்லாக நீங்கள் கேட்டுக்கோங்க எவ்வளோ வருது அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சிம்பிளாக நீங்கள் பில் போட கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேக்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகி வந்துடும். நீங்கள் வாங்குகிற அளவை மாதிரி நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். நீங்கள் இப்போ வந்து 2500 ரூபாய்க்கு வந்து மேலே போகுது அப்படின்னா அந்த பொருளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று, வெளியில் விண்டோ இது ஸ்ட்ரீட்டில் இருந்து வச்சு விற்கிறாங்க பாருங்கள், ஸ்டால் போட்டு, அவங்களுக்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து பொருள் அதே பொருள் தான் இருக்கும், ஆனால் ஷோரூமில் வச்சு விற்றா ஒரு விலை, அதை ரோட்டில் வச்சு விற்றா ஒரு விலை. அதனால் இந்த ஜிஎஸ்டி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹோட்டல்லையே வந்து 18%ங்கிறது அந்த 18% வந்து மிஸ்இன்டர்பிரேட் ஆகுது. இதே நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்ளை ஆகுது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸு, அப்புறமா வந்து இது அது பேர் என்ன, கரண்ட்டு கொடுக்குறாங்க, அதுக்குள்ள டெபாசிட்டு, அப்புறம் அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் சார்ஜஸ்ஸு, அப்புறமா வந்து அதுக்கு வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ்னு அவர் பே பண்ண வேண்டியிருக்கும், பட் பில்டர் பே பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டெபாசிட்டு, அதுக்கப்புறமா வாட்டர் கனெக்ஷன் சார்ஜஸ். வாட்டர் டெபாசிட்டுங்கிறது இனிஷியல் அமௌண்ட்டு, வாட்டர் கனெக்ஷன் சார்ஜஸ்ங்கிறது அதாவது 2 ஆனுவலில் 2 தடவை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும், ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும், ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் முதல்ல அவர் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் செட்டில் பண்ணியாச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். பட் அதுக்கப்புறம் பார்த்தா தான் அந்த கனெக்ஷன் வந்து உங்கள் பேருக்கு மாறி இருக்கா, இபி கார்டு உங்கள் பேரில் வருதா, அப்புறமா வந்து வாட்டர் டெபாசிட் வந்து எவ்வளோ வருது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்வளோ வருது, இதெல்லாம் கரெக்டாக என்கொயரி பண்ணிக்கோங்க. அது மாதிரி இது கேபிள் போடுறாங்க இல்லையா, எலக்ட்ரிசிட்டி பாயிண்ட் வந்து அவர் போட்டு கொடுத்துருவார். எங்கெங்கே சுவிட்ச் போர்ட்ஸ் வேணும்னு நீங்கள் சொல்லணும். 5